Hi everyone and welcome to Code Dismantling. And in the video la நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா JavaScript னா என்னன்னு பார்க்கலாம். So JavaScript வந்து JS னு சொல்லுவாங்க. JavaScript வந்து ஒரு programming language and world wide webல அது ஒரு முக்கியமான டெக்னாலஜி. Programming language னா என்னன்னு தெரியலனா அதுக்கு முன்னாடி வீடியோல நான் சொல்லிருப்பேன் what is called programming language னு. அத போய் பார்த்துட்டு வாங்க. And JavaScript வந்து ஒரு core content எப்படின்னா HTML and CSS கூட கம்பைன் பண்ணி ஒரு வெப் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு JavaScript ஒரு கோர் கண்டென்ட். அண்ட் HTML and CSS எல்லாம் வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். அது மார்க்அப் லாங்குவேஜ்னால் என்னென்னா ஒரு கண்டென்ட்டோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது. லைக் இப்போ ஒரு வெப்சைட்குள்ளே போயிட்டோம்னா ஒரு ஹெட்டிங் வந்து பெருசாக இருக்கும், அது கீழே ஒரு சப்டைட்டில் இருக்கும், அந்த ஹெட்டிங் கலர் பிளாக்ல இருக்கும், சப்டைட்டில் கலர் கிரேயில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் மார்க்அப் லாங்குவேஜ். பட் JavaScript வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கண்டென்ட்டை வந்து டைனமிக்காகவும் நம்ம வந்து ஒரு இன்ட்ராக்டிவாகவும் கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பே நவுன்னு ஒரு பட்டன் இருக்குது ஏதோ ஒரு வெப் அப்ளிகேஷனில். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பே பண்ணுறீங்க. பே பண்ணதுக்கப்புறம் அந்த பே நோங்கிற பட்டன் வந்து பெய்டுன்னு சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஆகுது அப்படின்னா அது JavaScript தான். ஸோ முதல்ல JavaScript வந்து ப்ரௌசரில் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆக இப்போ நம்ம JavaScript வந்து நான் ப்ரௌசர் என்வரன்மெண்ட்லேயே யூஸ் பண்ணலாம். Node.jsன்னு ஒரு பேக்எண்ட் டெக்னாலஜி இருக்குது, அதுலேயும் JavaScript தான் யூஸ் பண்ணலாம். அண்ட் எலக்ட்ரான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அதை வச்சு நம்ம டெஸ்க்டாப் அப்ளிகேஷனும் JavaScriptல எழுதலாம். அண்ட் React Nativeன்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது, அதில் வந்து நம்ம JavaScript வச்சு மொபைல் அப்ளிகேஷனும் எழுதலாம். லைக் ஃபார் iOS அண்ட் ஆண்ட்ராய்ட் ரெண்டுக்குமே React Nativeல நம்ம JavaScript வச்சு எழுதலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் JavaScriptன்னு பார்த்தீங்கன்னா JavaScript வந்து ஃபஸ்ட்டு 1995ல் Brendan Eichங்கிறவர் நெட்ஸ்கேப்பில் க்ரியேட் பண்ணார். அண்ட் நெட்ஸ்கேப் வந்து 1995ல் ப்ரெஸ் ரிலீஸும் அனௌன்ஸ் பண்ணாங்க JavaScript ஒரு லாங்குவேஜை. அண்ட் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து மோச்சான்னு தான் பேர் வச்சாங்க. யாருன்னா Brendan Eich. பட் அது வந்து ஒரு 1996ல் LiveScriptன்னு பேர் மாறிடுச்சு. அப்புறம் 1 year கழிச்சு JavaScriptன்னு பேர் மாறிடுச்சு. ஏன்னா நெட்ஸ்கேப்பும் சன் மைக்ரோ சிஸ்டமும் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாங்க. சன் மைக்ரோ சிஸ்டம் யாருன்னா ஜாவாவோட கம்பெனி. அண்டு நெட்ஸ்கேப் வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருந்தங்காட்டி JavaScriptன்னு பேர் வச்சாங்க. எதுக்குன்னா ஒரு மார்க்கெட்டிங்காக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஜாவா வந்து அப்போயே ரொம்ப பாப்புலர். ஸோ அந்த நேமை முன்னாடி வச்சா இந்த லாங்குவேஜுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக JavaScriptன்னு பேர் வச்சாங்க. பட் JavaScript அண்ட் ஜாவா ரெண்டுமே வேறு நாட் த சேம்.